ஹலோ அப்படியே பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, கலையின் காவியத்தை ஓவியமாக்கி கொண்டிருக்கும் மற்றவர்களே, கலைஞர்களாகி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இவ்வூர் பெரியவர்களே மற்றும் இவ்விழாவினை சீரும் சிறப்புடனும் நடத்தி கொண்டிருக்கும் சான்றோர்களே, வாழ வைப்பவன் மனிதன், மனிதன் வாழ நினைப்பவன் தெய்வம், ஏற்றமாக ஏனையாக தூக்கி நிறுத்துபவன் தோழன், தக்க சமயத்தில் எல்லா
அன்புகளை ஏற்றுக்கொண்ட என் இனிய நண்பர்களே மற்றும் இவ்விழாவினை காண வந்த வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த நண்பர்களே, மிக சிரமப்பட்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் அமைப்பாளர் அவர்களே, பாதுகாப்பு பணியிலே பொறுப்புடன் பல் சேர்க்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, பிள்ளை தெளிவன நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் நடிப்பதையும் உங்கள் செவிகளுக்கு தென்றலாக திரை காட்டும் இங்கே ஒளிபெருக்கி நிலையம் உருவாக்கிய ஆபரேட்டர் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வெள்ளியாகிய நான் என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் என்னுடைய குலக்கடவுள் முருகனுக்காக அவருக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு அவரை நினைக்காம அவரை வணங்காம போக முடியுமா? இருந்தாலும் நேரம் இல்லாத காரணத்தினால அவரை வணங்குறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் மனசுல உள்ள ஆசைகளை எல்லாம் சொல்லியாங்க இல்லையா, சீக்கிரமே இன்னைக்கு சொல்லணும் அப்படின்றதுனால எப்படிப்பட்ட ஆசை